வேளையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிறவங்களை யாவரை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலிருந்து நமக்கு திருச்சபை கொடுத்திருக்கிற தலைப்பு கிறிஸ்துவுக்காக அருள் பொழிவு பெற்றவர்கள். என்னை போல ஊழியத்துக்காக அருள் பொழிவு பெற்றவர்கள் என்ற தலைப்பிலே இந்த நாளின் தியானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் மனிதனோடு மனிதன் வாழ்வதற்கு, மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழும்போது எல்லாரும் ஒரே இடத்துல சேர்ந்து வாழ்ந்தாலும், ஒன்று போல வாழ்ந்தாலும், அறிவு இருந்ததோ இல்லையோ தலைவன் என்ற ஒருத்தனை தெரிந்தெழுகிறான். நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். எதற்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறார் என்று நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களானால், வேதத்தை நாம் வாசிக்கும் போது முதலாவது இந்த உலகத்தில் நோவாவை தெரிந்து கொள்கிறார். நோவா எதற்காக நோவாவை தெரிந்து கொள்கிறார் என்று பார்த்தால், உலகம் கெட்டு போனது, உலகத்தை அழிக்க வேண்டிய கட்டாயம் ஆண்டவருக்கு வந்து விட்டது. கண்டிப்பாக அழித்து தான் ஆகணும் உலகத்தை. ஏன்னா படைத்த கடவுளை மறந்துவிட்டு தங்களுக்கு தெரிந்த அநேக கடவுளை, மேக்சிமம் அதில் என்ன எழுதுகிறான், நிம்ரோத் என்கிற அந்த கடவுளை தெரிந்து கொண்டு வானலாவ ஒரு பெரிய கோபுரத்தை கட்டி, நாங்களே இந்த உலகத்தில் எல்லாம் நாங்கள் தான், எங்களை படைத்தவர் என்பவர் கிடையாது. இன்றைக்கி இந்த உலகத்தில் நம்ம பார்க்கலாம், நம்மை உருவாக்கின, நம்மை உண்டாக்கினா அப்பா அம்மாவை என்ன செய்கிறான், மறந்துடுறான். இப்போ வந்திருக்கிற பெரிய கொடுமை என்ன, தன்னை இந்த பூமியில் பெத்தெடுத்து கொடுத்தா அப்பா அம்மாவை பற்றி சிந்தனையே இல்லை, சிந்தனையே மறந்து போச்சு. அதே போல தான் அந்த காலத்தில் கடவுளை தேடுறவங்களே இல்லை, எல்லாம் மறந்து போச்சு. அதனால் ஆண்டவர் பார்த்தாரு, இவன் நம்மளை மறந்தே வாழன்னு விரும்புகிறாங்க, பூமி அழிஞ்சிரும் அப்படிங்கிறது, அழிக்கணுங்கிற நிலைமைக்கு வந்த உடனே நோவான்னு ஒருத்தனை தெரிந்தெடுத்து அவனை என்ன பண்ணுறார், தலைமைத்துவத்துக்கு கொண்டு வரார். என்ன தலைமைத்துவம் கொண்டு வராருன்னா, இந்த பூமியில் நீங்கள் நான் அழிக்கும் போது நீங்கள் காக்கப்படணும்னா நான் மழை பெய்ய வைக்க போகிறேன், அதுக்காக நான் ஒரு பெரிய போட் செய்ய போகிறேன், கப்பல் செய்ய போகிறேன். அதில் நீங்கள் எல்லோரும் என்ன செய்யணும், உள்ளே உட்கார்ந்தா பழச்சிங்க, கடவுள் ஒருவர் உண்டுன்னு நம்பி, ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னியும்னு நீங்கள் சொல்லி ஏற்றுக்கொண்டா நீங்கள் எல்லோரும் உள்ளே வந்துடலாம், நீங்கள் உள்ளே வந்துடலான்னு சொல்லி ஆண்டவர் ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்தார். நம்ம வேதத்தில் அதை படிக்கிறோம். அப்படி நீங்கள் படித்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே அறிவு தான் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் கிஃப்டாக சொல்ல அறிவை கொடுத்தார். உலகம் வளர 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 என்ன ஆயிட்டு, கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு குறைய ஆரம்பித்தது. ஆண்டவர் கடவுளை தேட வேண்டும் என்று ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொடுத்தார். என்ன, சீலோவாவிலே ஆண்டவர் ஒரு இடத்தை, ஒரு ஆலயத்தை பலி செலுத்துவதற்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொடுத்தார். அதில் இருந்து அவங்க எல்லாரும் பலி செலுத்துவாங்க, ஆண்டவர் பேசுவார். மோசே காலத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு அங்கே வச்சு அங்கே உட்கார்ந்துருந்தாங்க. இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்துல எல்லாரும் போக முடியாது. எல்லாரும் போனால் கடவுளுடைய கோபம் அவங்க மேலே பற்றி பிடிச்சிரும். ஏன் தெரியுமா, கடவுள்கிட்ட போய் பேசுவதற்கு நமக்குள்ள பயம் இருக்கணும். ஆண்டவருக்கு எதிர்பார்த்ததை தான், நான் கடவுளுங்கிற பயம் உனக்கு இருக்கணும். அந்த பயம் இருந்துச்சுன்னா நான் உன்னை பாதுகாப்பேன். நீ பயமே இல்லாமல் உள்ளே வந்தீங்கன்னா அழிஞ்சு போவான். அப்போ ஆண்டவர் அப்படி தெரிந்து கொள்வதற்கு தான் அந்த உடன்படிக்கை பெட்டிகளை உள்ளே பேசுவதற்கு கிருபாசனம்னு ஒன்று வச்சார். அந்த கிருபாசனத்தில் உள்ளே போய் பேசுவதற்கு மோசேக்கு 24 மணி நேரமும் டைம் உண்டு, அவன் எப்போ வேணாலும் போகலாம். ஆனால் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் வேறு யாரும் போகணுன்னா, எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு, ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய, 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இருக்கு பாருங்க, அழைக்கப்பட்டால் ஒழிய போக முடியாது. உள்ளே போய் ஊழியம் செய்யணும்னா எல்லாரும் ஊழியம் செய்ய முடியாது. அழைப்புன்னு ஒன்று கொடுத்தாருன்னு சொல்லியிருக்கு. இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஆரோனும் அவன் பிள்ளைகளும் லேவி கோத்திரத்தில் உள்ளே போனாங்க. ஆண்டவர் இந்த அழைப்பில் வரவில்லை, அவர் வேற ஒரு அழைப்பில் வரார். ஏன்னா அவர் கடவுளாக வரார். இப்போ இவங்க ஆசாரியனாக இருக்க அழைக்கப்படுறாங்க.
இந்த ஆசாரியனாக இருக்க அழைக்கப்படுறவங்களை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். இதிலிருந்து தான் சில காரியத்தை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். என்ன, நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது கால், அழைப்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அழைப்பு. உலகத்தில் அவனுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்கிறாரு, தன்னுடைய பணிக்கென்று அழைத்து தெரிந்து கொள்கிறார். இந்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாற்றவே முடியாது. யாரை ஒருத்தனை அழைக்கிறாரோ அவனுக்கு அதுக்குரிய எல்லா கிருபை வரங்களையும் கொடுத்துடுறார். அதான் பைபிளில் இருக்குது. அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். அதை யாராலும் மாற்ற முடியாது. ஆண்டவர் அழைக்கும் போதே கொடுத்துருவார். அந்த கொடுத்த அழைப்பை மாற்றாமல் நாம் இருந்தோம்னா நம்ம இந்த உலகத்தில் தப்பித்து கொள்ளலாம். மாறணும்னா நம்ம வாழ்க்கை கஷ்டத்துக்கு உண்டாயிடும். இப்போ இந்த எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் எல்லோரும் திருப்பிக்கோங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதலாவது 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காகவும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷனுக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படும். என்ன அர்த்தம்? இது வேற ஒன்றுமே இல்லை. சுத்த தமிழ் என்ன இருக்குன்னா, மனிதனுக்கும் கடவுளுக்கும் நடுவிலே பணி செய்யும்படி பணிவிடைக்காரனாய் ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறார். மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையிலே பணி செய்ய வேண்டும் அப்படி. இப்போ நீங்கள் இருக்கீங்க, காணிக்கை கொண்டு வாரீங்க, ஒரு பொருள் காணிக்கை கொண்டு வாரீங்க. நீங்களே ஆல்டரில் போய் வச்சு ஜோம் பண்ணலாமா? ஜோம் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இங்கே என்ன வச்சுருக்கு? நீங்களே உங்களுக்காக ஜோம் பண்ணுறதை விட ஒருத்தரை நாங்கள் வச்சுருக்கோம், அவர்கிட்ட கொண்டு கொடுத்து நீங்களும் ஜோம் பண்ணுங்க, அவரும் உங்களுக்காக ஏறெடுப்பார், சபையும் ஏறெடுக்கும். சபையும் ஏறெடுக்கும். ஆசாரியத்த பணி என்ன? ஒரு மனிதன் தனக்காக ஜெபிப்பது மட்டுமல்ல, ஒரு பொருளை கொண்டு வந்து நன்றி காணிக்க படைக்கும் போதோ அல்லது ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தார் என்று பாதுகாப்புக்காக படைக்கும் போதோ ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? நீ மட்டும் ஜெபம் பண்ணாத, யாரும் ஜெபம் பண்ணுறாங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்க. புரியுதா? எல்லாரும் ஜெபம் பண்ணுறதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணுறார்? இந்த பூமியில் இந்த காரியத்தை செய்கிறார். வேறு ஒரு காரணமும் கிடையாது. ஏன்னா நாங்கள் யாரும் விசேஷித்தவங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் மனிதர்கள் தான். ஆனால் என்ன விரும்புகிறார்? எல்லாரும் என்ன பண்ணுங்க, இந்த உலகத்தில் இப்போ நீங்கள் எல்லாரும் தோத்திரம் பண்ணுறீங்க, அது மகிமை. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. கிருபையானது, நல்ல பைபிளை படிச்சுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு தோத்திர காணிக்கை கொண்டு வாரீங்க, நீங்கள் மட்டும் வந்து வச்சுட்டு ஆண்டவரே இந்த எனக்கு பொருளை தந்ததுக்காக தோத்திரம்னு தோத்திர காணிக்கை வச்சுட்டு போயிடலாம். எதுக்கு ஆராதனை அந்த காணிக்கை முடிஞ்சோடனே தோத்திர காணிக்கை கூப்பிடுறோம் அப்படின்னா, உலகத்தில் தேவ மகிமை இந்த ஆலயத்தில் இருக்குது, நம்ம மேலேயும் இருக்குது. ஆனால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவைகள் எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. இப்போ நீங்கள் வந்து தோத்திர காணிக்கை படைக்க ஆண்டவரே நீ எல்லாரும் தோத்திரம் பண்ணோம்னா அந்த தோத்திரத்தில் என்ன பெருகுது? கிருபை பெருகுகிறது. அவ்வளோதான். என்ன பெருகுது சொல்லுங்க? கிருபை பெருகுகிறது. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகிறது. ஒருத்தர் ஜெபம் பண்றார், நம்ம எல்லாரும் ஆண்டவரே இவரை உயிரோட நீர் காப்பாத்தினதுக்காக தோத்திரம்னு எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்ன செய்யறான்? கடவுளை மகிமைப்படுத்துறான். மகிமைப்படுத்தினால என்ன நடக்கு? கிருபையானது பெருகுகிறது. கிருபையானது பெருக ஆரம்பிக்கிறது. என்ன, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது, கிருபை பெருகிட்டே இருக்கணும். கிருபை பெருகிறதுக்கு ஒரு காரணம், வாயில் எப்பவுமே என்ன சொல்லணும்? ஸ்தோத்திரம் சொல்லணும். ஸ்தோத்திரம் சொல்ல பழகணும். ஸ்தோத்திரம் சொல்லுவது ஒரு பெரிய நல்ல காரியம். என்ன, ஸ்தோத்திரம் செய்வதே தகும் அப்படின்னு சொல்லியிருக்கு பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில். நீங்கள் வேதத்தில் வாசிப்பீங்கன்னா, வம்பும் புத்தியீனமான பேச்சும் தகுதி இல்லை, ஸ்தோத்திரம் செய்தலே தகும் அப்படின்னு எழுதுவார். வம்பும் புத்தியீனமான பேச்சும் தகுதி இல்லை,
ஸ்தோத்திரம் செய்தலே தகும். எந்த விஷயத்திலையும் ஐயோ கீழே விழுந்துட்டேனே, கீழே தள்ளிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வம்பா நான் ஒழுங்காக பார்த்து வரலையே, அல்லது என்ன எவனோ தள்ளிட்டானா, யார் இந்த கல்லை கொண்டு போட்டான், என் காலில் அடிபட்டுட்டு அப்படின்னு சொல்கிறத விட கீழே விழுந்த உடனே ஆண்டவரே நான் விழுந்தாலும் என்னை பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம், என்னை பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம், இதில் ஏதோ ஒரு நன்மை இருக்கு எனக்கு, உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு நாம் இந்த உலகத்தில் புத்தீனமான பேச்சை தள்ளிவிட்டு ஸ்தோத்திரம் செய்ய பழகிக்கொள்ளும். ஸ்தோத்திரம் செய்ய இந்த உலகத்தில் நம்ம அதிகமாக பழகணும். ஸ்தோத்திரம் செய்வதற்கு நாம் இந்த உலகத்தில் பழகணும். அந்த ஸ்தோத்திரம் செய்வதற்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு காணிக்கையை கொண்டு வரும்போது அது பாவ நிவாரண பலினாலும் சரி, தோத்திர பலினாலும் சரி, என்ன நேம்ஸ் காணிக்கானாலும் சரி, நீ மட்டும் வைக்காத, அங்குள்ள ஆசாரியன்ட்டு கொடு. அந்த ஆசாரியன் எல்லாரையும் ஜெபத்தில் பங்கு பெற வச்சு இந்த உலகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணும்போது என்ன நடக்கும்? கிருபையானது பெருகும். கிருபையானது பெருகும். சரியா? கிருபையானது என்ன செய்யும்? பெருகும். யோசபாத்து யுத்தத்துக்கு கூட்டு போனா இஸ்ரவேல் ஜனங்களை, என்ன முதல்ல யாரை நிப்பாட்டணும்? யுத்தத்தில் முதல்ல யாரை நிப்பாட்டணும்? யுத்தத்தில் முதல்ல யாரை நிப்பாட்டணும்? முன்னணி வீரராக யார் நிப்பாட்டுவாங்க? முன்னணி வீரராக யார் நிற்பாங்க? நல்லா யுத்தம் பண்ணுற தைரியமாக இருக்கிறவங்கள நினச்சிவாங்க, நிப்பாட்டுவாங்க. அப்படிதானா? ஆனால் அவன் என்ன பண்ணான்? துதிக்கிறவங்கள முன்னால் நிப்பாட்டினான். யார் நிப்பாட்டினா சொல்லுங்க? துதிக்கிறவங்கள தான் முன்னால் நிப்பாட்டினான். என்ன செய்தாங்க? எல்லாரும் ஆண்டவரை துதிச்சாங்க. ஆண்டவரே நீர் வல்லவர். 2 நாளாமல் 20ஆம் அதிகாரத்தில் இருக்கு. எல்லாரும் துதிச்சாங்க. கிருபை பெருகிட்டு எதிரியா வந்தவங்க ஒருத்தனை வெட்டி கொண்டுட்டாங்க. இவங்க யுத்தமே பண்ணாலும் தப்பிச்சிட்டாங்க. உலகத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? ஒரு ஆசாரியன் எதற்கு? மக்களோடு சேர்ந்து எல்லா மக்களையும் துதிக்க வைப்பதற்கு. அதான் ரொம்ப முக்கியம். சரியா? இந்த உலகத்தில் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் ஆலயம், ஆசாரியர் என்பது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதிப்பதற்கு. அதற்காக தான் இந்த பிரதான ஆசாரியர் என்கிற இந்த உலகத்தில் இருக்கிற பொறுப்பை ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்து ஆரோனை போல எடுத்து முதலாவது நம்மை இந்த உலகத்தின் நடுவில் கிருபை பெருகும்படி தெரிந்து கொள்கிறார். 2வது பார்த்தீங்கன்னா, அப்படி செய்கிற மனிதன் யார் அன்று எபிரேயர் 5ஆம் அதிகாரத்திலே கொண்டு வரார் பாருங்க. 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் வாசிக்கணும். எபிரேயர் 5, 2, 3 நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நாங்கள் உங்களுக்காக தோத்திரம் பண்ணுறோம். அதனால நாங்கள் யார் கிடையாது? ஹீரோலாம் கிடையாது. ஹீரோலா பாஸ்டரா அதெல்லாம் கிடையாது. அங்கே அழகாக எழுதி வச்சிருக்கு. என்ன போட்டிருக்கு? சத்தம் போட்டு சொல்லுங்க. வீக்னஸ் உள்ளவன். வீக்னஸ் உள்ளவன். நிறைய நேரம் நம்ம இதை உணர மாட்டோம். போதகர்னா எங்கோ வானத்திலிருந்து விழுந்துட்டாரு, பாஸ்டர்னா கடவுளோடு இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். கிடையாது. நம்மளும் யாரு? மனிதர்கள் யார்? வீக்னஸ் உள்ளவன். யாக்கோபு 5ஆம் அதிகாரம், யாக்கோபு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. நல்லா படிச்சுக்கோங்க. எலியா வானம் திறக்கணும்னு ஜெபம் பண்ணா, வானம் அடைக்கணும்னு ஜெபம் பண்ணான். வானம் அடைக்கணும்னு ஜெபம் பண்ணா 3 வருஷம் வானத்திலிருந்து ஒரு சொட்டு மழையும் பெய்யல, பனியும் பெய்யல. ஹிஸ்டாரிக்கல் பேஸ் படி இது உண்மைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மழையும் பெய்யல, பனியும் ஒரு சொட்டு விழலை. ஆனால் அவன் நம்ம எல்லாரும் உடனே நினைப்போம், அவர் பெரிய ஆள் அப்பா அப்படின்னு நினைப்போம். அவர் யாக்கோபு அவரை பற்றி எழுதுறாரு பாருங்க. எப்போ அவர் ஜெபம் பண்ணார், என்ன நீங்கள் என்ன செய்தா? மழை பெய்யாதபடி கருத்தாய் ஜெபம் பண்ணினான். இங்க என்ன சொல்லியிருக்கு? இந்த வசனத்தை என்ன நோக்கத்துக்காக எழுதியிருக்காங்க? என்ன நோக்கத்திற்காக எழுதியிருக்காங்க? என்ன நோக்கத்திற்காக எழுதியிருக்காங்கன்னு தெரியுமா? தெரியாது. 13ஆம் வசனத்தை வாசிங்க. என்னது? சத்தம் போட்டு சொல்லணும்.
நீங்கள் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டிய, இப்போ யார் ஜெபம் பண்ணணும்? ஐரோவில் தானே ஜெபம் பண்ணணும். இன்றைக்கி சொல்ல போனால் இயேசு விடுவிக்கிறார், இயேசு அழைக்கிறார், தலைவர்களை தானே ஜெபம் பண்ணணும். ப்ரேயர் டவருக்கு தானே போகணும். சத்தமே வரமாட்டேங்கி. அவங்க தானே அழைக்கப்பட்டவங்க, அவங்க தானே விசேஷமானவங்க. அங்கே ஜெபம் பண்ணால் தானே அற்புதம் நடக்கும். என்ன எழுத வாரார்? கடவுளுக்கு கீழே இருக்கிற மனிதன் சேம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையவே கிடையாது. அவ்வளவுதான் அழைப்பு. மக்களுக்கு தெரியப்படுத்துறதுனால தோத்திரம் செய்கிறோம், கிருபை பெருகுது. அப்படி போய் செய்யறது யாரு? ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒரு மகிழ்ச்சியா இருந்தால் சரி. அடுத்த வாசிங்க. என்னது? என்ன செய்யணுமா? சபையின் மூப்பர்கள் அப்படின்னு நீங்க போதகர்னு எல்லாரும் நினைச்சிடக்கூடாது. சர்ச்சில் இருக்கிற அத்தனை பேர் யார் தான்? அங்க சொல்லப்பட்டிருக்கிற வேர்ட்ஸ் என்னன்னா கூட்டு ஜபம் அப்படின்னு கொண்டு வராங்க. கூட்டு ஜபம். போதகர் யார்? சபையை கூட்டுகிறவர். போதகர் யார்? சபையில் கூட்டிட்டு போய் 10 பேரை வச்சு ஜெபிக்கிறவர். அவர் பலவீனமானவர். இது ரொம்ப முக்கியம். நீங்க இதை படிச்சுக்கிடணும். நீங்க நிறைய பேர் இந்த பெரிய ஹீரோ ஆக்குறோம். இந்த ஊழியக்காரங்களை கெடுத்ததே யார் தெரியுமா? நம்ம தான். கெடுத்து குட்டிச்சோராக்கிட்டோம். அவரை சாதாரண மனிதனா பார்க்கவே மாட்டேங்கும். அண்ணே தோத்துறோண்ணே, நல்லா இருக்கலாண்ணே அப்படின்னு கேட்க மாட்டோம். ஐயா தோத்துருக்கியா, ஐயா சாப்பிட்டீங்களா? ஐயர்வாளுக்கும் வயிறு இருக்கு, உங்களுக்கு வயிறு இருக்கா இல்லையா? இந்த சத்தமே வர மாட்டேங்குது. ஏன் ஐயர்வாளுக்கு வயிறு இருக்கு, உங்களுக்கு வயிறு இருக்கா இல்லையா? ஏன் கல்யாண வீட்டில் முதல்ல எங்களுக்கு இலை போடுதாங்க? யாராவது கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். கல்யாண வீட்டில் முதல்ல எங்களுக்கு இலை போடுறாங்க, புரியலையோ? எதுக்காக முதல்ல இலை போட்டாங்க கல்யாண வீட்டில்? அது தெரிஞ்சால் நம்ம அப்படி இருக்கோம். எப்பா இந்த ஆள் ஒரு பெரிய அங்கியை போட்டு வந்திருக்கான், எல்லாருக்கும் மேலே வந்தால் எவனாவது சாம்பாரை வச்சு நினச்சி விடுவான், மேலகளை ராவி விட்டுருவான். என்ன, இந்த உலகத்தில் ஒரு மரியாதைக்குரியவர், கடவுள் பணி செய்கிறவர். அதனால முதல்ல உட்காந்து நினச்சிட்டு போட்டு அவர் சாப்பிட்டுட்டு போட்டுப்பா அப்படிங்கிறதுக்கு தான், மரியாதைக்கு தான் செய்யுது, கண்டிப்பெலாம் கிடையாது. அது ஒரு மரியாதை, அவ்வளோதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு. ஹீரோத்தனம் வந்துருச்சு, அரசியலில் தான் வருது. இப்போ எங்கேயும் வந்துட்டு, அதான் ஸ்டான்லி என்ன ஒரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தார். நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன் முதலூரில். ஒழுங்கீனத்தை பார்த்துருக்கலான்னு கேட்டார். அவர் 7 மணிக்கு கூட்டம்னா 6:40 வந்து உட்காந்துட்டார். ஸ்டான்லி இன்னும் வெள்ளூரில் இருக்கார். 6:40 வந்து உட்காந்துட்டார். உட்காந்துட்டு அவர் எல்லாத்தையும் கவனிச்சுட்டே இருக்கார், என்ன நடக்கு அப்படின்னு. அப்புறம் பிரசங்கத்துக்கு ஏறினார். பிரசங்கத்துக்கு ஏறிட்டு சொன்னார், ஒழுங்கீனத்தை பார்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் சொன்னார். எங்கே 2 அல்லது 3 பேர் சத்தமோடு சொல்லணும். அது தெரியாது, அதுக்கு மேலே தெரியாது. அதான பிரச்சனையே. 500 நேரம் சொல்லி கொடுத்தாலும் அதில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க மாட்டோமா? எதில் இருக்கு? மத்தேயு 18 அதிகாரம் 20 வசனமா? என்ன சொன்னாரு? இருப்பேன்னு சொன்னாரா, வருவேன்னு சொன்னாரா, வந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னாரா, இருக்கிறேன்னு சொன்னாரா? என்ன அர்த்தம்? நீ கோயிலில் 2ஆம் மணி அடிச்சவர் 2 ஆள் வந்தாலும் சரி, ஐயரும் உபதேசியாரும் கோயில்குட்டியாரும் இருந்தாலும் சரி, ஐயரும் உபதேசியாரும் செக்ரட்டரியா இருந்தாலும் யார் வந்துருவா? சத்தமே வரமாட்டேங்கி. கடவுள் வந்துருவாரு, ஆனா யாரும் வரமாட்டா. நான் யோசித்தேன், இன்னைக்கு காலையில் கூட உட்காந்து யோசித்தேன். பேதுரு ஆலயத்தில் 1ஆம் மணி அடித்து 2ஆம் மணி அடித்த உடனே கோயில் நிரம்பிட்டுனா மதுரை ரட்சிக்கப்பட்டுரும். நான் இன்னைக்கு காலையில் யோசிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நீ காலையில் ஆராதனைக்கு வந்தவங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா, நான் அவருக்கு 9:30 பிரசங்கத்தை கொடுக்கேன். 9:25 தான் கிட்டத்தட்ட சர்ச்சுக்குள்ள கூட்டமே ஆயிடுச்சு.
9:50 வரைக்கும் வந்துகிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 10 மணி வரைக்கும் ஆளுங்க வந்தாங்க. நான் அப்படி பார்த்துட்டே உட்காந்து, என்னடா இவ்வளவு கேர்லெஸ்ஸாக வராங்க அப்படி. அப்போ மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன், இந்த சபையில் ஒரு ஒழுக்கம் வந்துட்டுனா இந்த மதுரையிலே ஏசுகிறது இறங்கி நினைச்சிருவாரு. நான் சொல்றது புரியலையோ? புரியுதா புரியலையா? என்ன சொல்றேன்? 2 அல்லது 3 பேர் என் நாமத்தில் கூட ஆரம்பிச்சாலே நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டாரு. அப்போ அவர் இந்த பிந்தி வர்ற ஆட்களெல்லாம் எப்படி பார்ப்பாரு? கொஞ்சம் நீங்கள் யோசிங்களேன். எங்கள் பிந்தி வர்ற ஆட்கள்லாம் எப்படி பார்ப்பாரு? சத்தமே வரமாட்டேக்கி. எங்கள் பிந்தி வர்ற ஆளெல்லாம் எப்படி பார்ப்பாரு? நல்லா புரிஞ்சுக்கோங்க சொல்லிட்டார். பாடு உள்ள மனிதர்கள் நாம். நம்ம ஜெபம் பண்ணும்போது பிந்தி வந்தாலும் ஜெபத்தை கேட்கிறார். ஆனால் நம்ம ஜெபத்தை கேட்கிறார். நீங்க யாக்கோபு நிருபத்தை படிக்கும்போது அவன் நம்மை போல பாடு உள்ள மனுஷனாக இருந்தும் அதில் என்ன வழி கொடுத்துறாரு தெரியுமா? வானத்தை நிறுத்துன்னு ஜெபம் பண்றதுக்கு அவனுக்கு தைரியம் இருந்துச்சு. உனக்கு இருக்கா? ஆண்டவரே மழை பெய்யக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணான். எத்தனை பேர் இதில் ஜெபம் பண்ணுவோம்? கைவிட்டு எல்லாம் சொல்ல பார்ப்போம். எங்க ஜெபத்தெல்லாம் யாரும் கேட்க மாட்டா. சொல்லுங்க. ஆண்டவர் இன்ன வரைக்கும் நமக்கு என்ன வர மாட்டேங்கி? தைரியம் வரவே மாட்டேங்கி. தைரியம் வரவே மாட்டேங்கி. நீங்க புரிஞ்சுக்கோங்க. பெத்தேல் ஃபெல்லோஷிப்னு ஒரு ஃபெல்லோஷிப் இருந்துச்சு. குளிக்கிறதுக்கு குற்றாலத்துக்கு கூட்டு போனாங்க. அப்போ மேலே போகலாம், செண்பகாதேவி அதுக்கு மேலே வரைக்கும் நாங்களாம் போயிருக்கோம். போகும்போது ஒரு பையன் தவறி உள்ள விழுந்துட்டான். நோட்டீஸ்லாம் அடிச்சு ஒட்டியிருந்தாங்க எல்லா இடத்துலையும். எட்டாப்போ ரொம்ப படிக்கிற பையன் தான். உள்ளே விழுந்துட்டான். மேலேருந்து சர்வி நேரம் எங்கே வந்து விழுந்துட்டான்? பொங்குமான் கடல்னு சொல்லுவாங்க. அது அந்த இடத்துல இப்படி போய் கீழே விழுந்து தான் வளைஞ்சு விழும். அதில் விழுந்துட்டான். அதில் விழுந்து எவனும் பிழைச்சதா சரித்திரம் இல்லை. அதுக்கு முந்தின வாரம் ஏஆர் ஜெயசீலன் ஒரு அண்ணன் அந்த கூட்டத்தை போய் பிரசவம் பண்ணியிருக்காரு. அந்த பெத்தோல் ஃபெல்லோஷிப்பில் என்ன பேசியிருக்காருன்னா, ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை. இவனுக்கு அந்த வார்த்தை மண்டக்குள்ள இருந்திருக்கு. தண்ணி மேலே உழுது உள்ள அமைங்கிடுவான். இயேசுவே என்னை காப்பாற்றும், இயேசுவே என்னை காப்பாற்றுதான். வானத்துல 2 கை தூக்கி அவனை ஓரத்தில் ஒதுக்கி வச்சுட்டு ஃபயர் சர்வீஸ் போய் யானையை போட்டு இறக்குனாங்க. எனக்கு நீங்கள் மறக்கவே முடியாது அது. ஏன்னா நான் அந்த ஃபெல்லோஷிப்பில் ஃபுல்லாக கூட்டம் நடத்திக்கிட்டே இருந்தேன். வேணாம், அவனுக்கு முதல்ல இருந்தது என்னது? நம்மன்னா உளுந்த உடனே செத்தேன் அப்படின்னு தானே உள்ளே விழுவோம், அப்புறம் எழுப்ப மாட்டோம். அவனுக்கு இருந்த தைரியத்தை பாருங்க. நமக்கு இன்னைக்கு தைரியம் இருக்கா? நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பாரா? அப்போ வானத்தை அடைக்கணும்னு ஜெபம் பண்ண வேண்டியானே. அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவோம், எனக்கு பிடிக்காத வார்த்தை. நாங்கள்லாம் பாவியிலும் பிரதானமான பாவி. அதனால எங்கள் ஜெபத்தில் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார். நான் கூட இப்படி நீங்கள் சொல்ல போய் தான் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அவ்வளோ வரைக்கும் பரலோகத்துக்கு போக முடியாத இடத்துக்கு டெய்லி போயிட்டு வரான். அங்கே போய் ஆப்பம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இங்கே பொண்டாட்டி ஆப்பம் சுட்டு கொடுக்க மாட்டேங்கா ஒருத்தனுக்கும். அங்கே ஆப்பம் இட்லி. எனக்கு சிரிப்பாக இருக்கு. இந்த பூமியிலேருந்து மேலே போகிறது சரீரம் போகவே, அப்படி போனால் உனக்குரிய சாப்பாடு கிடையாது. அது வேற, அது அனுபவமே வேற. அதுக்குள்ளே நீ நுழையவே முடியாது. மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காதுன்னு எழுதிட்டான். அப்போ நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? இன்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கனாலே வானத்துக்கும் பூமிக்கும் பார்க்குறோம் மரியாதை. அப்பா ஒரு தேவ மனுஷன், சாதாரண மனுஷனா பாரு. அவருக்கும் பலவீனம் உண்டு. நம்ம போல ஒரு மனுஷன். இப்போ அந்த எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அதனால் அவர் என்ன பண்ணணும் தெரியுமா? இப்போ வாசிங்க 3ஆம் வசனத்தை. அந்த காலத்தில் ஜனங்களின் பாவத்துக்காக பலியிடுவதற்கு உள்ள பஸ்கா பண்டிகை கொண்டு போனால முதல்ல யாருக்கா பலியிடணும்? அவன் ஆரோன் அவனுக்காகவும் அவன் பிள்ளைகளுக்காக என்ன செய்யணும்? பலி செலுத்தின பிறகு உள்ள போகணும். இல்லைன்னா உள்ளே செத்து போயிடுவான். இன்னைக்கு என்ன செய்யணும்?
அன்னைக்கு சரி பலி செலுத்து, இன்னைக்கு என்ன செய்யணும் தெரியாது. என்ன செய்யணும்? நம்மளை முதல்ல எங்களை ஒப்பு கொடுக்காம எங்கே போகக்கூடாது, உள்ளே நுழையக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் ஆசாரியத்தை பணியில் மேன்மையானது என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்காக வாழ்றதல்ல, கிறிஸ்துவை போல வாழ்வது. கிறிஸ்துவை போல வாழ என்னை ஒப்பு கொடுப்பது. நான் முற்றிலும் ஆண்டவருக்குன்னு என்னை அர்ப்பணிக்கணும். இதை இன்னைக்கு செய்யாமல் நம்ம இஷ்டம் போல வாழக்கூடாது. நம்ம இந்த உலகத்தில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ண பழகணும். என்ன, நம்ம இதை விட்டுருதோம். இன்னைக்கு இதை நிறைய பேர் விட்டுறாங்க. தங்களை முற்றிலுமா ஒப்பு கொடுத்து ஜெபிக்க மறக்கிற கூட்டம் தான் பெருகிட்டு இருக்கு. அதான் உண்மை. அதை நம்ம செய்ய பழக மறுக்கிறோம். நாங்கள் உள்ளே போகிறோன்னா எங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில எந்த பிரிவினையும் இருக்கக்கூடாது. மனதளவில் இருக்கக்கூடாது. அதை மிஞ்சி போனா துணிஞ்சு போகிறான்னு அர்த்தம். ரொம்ப முக்கியம். அதான் துணிஞ்சு போகிறான்னு அர்த்தம். அந்த துணிஞ்சு போனதுக்கான அடி தான் 7 பிள்ளைகள் செத்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் பலவீனர்கள் என்று உணரணும். அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? எங்களை அர்ப்பணிக்கணும். எங்களை என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கணும். என்ன, நாங்கள் இந்த சர்வ வல்லமை இரக்கமுள்ள பிதாவேன்னு சொல்லி முடித்தோடனே கை வைத்து நான் ஒரு பாவ விமோசன ஜபம் சொல்லுவேன். அந்த பாவ விமோசன ஜபம் சொல்ல முன்னால் நான் என்ன அர்ப்பணிச்சிருக்கணும். என் வழியாக பாவ விமோசனம் சொல்கிறேன்னா நான் பரிசுத்தமாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். பிறருக்கு பாவ விமோசனம் சொல்கிறேன்னா நான் கழுவப்படாமல் இதில் நின்று சொன்னேன்னா எந்த பயனும் அதில் கிடையாது. அதை படிச்சுக்கோங்க. அதனால தான் பைபிளில் சொல்லியிருக்கு 130. அது ஆரோன் சிரசிலிருந்து வடிகிற நல்ல தைலம். ஆரோன் மண்டையில் உளுந்து அழகாக அந்த வார்த்தையை உனக்கு விலைக்கு போதிப்பார். தான் அதுக்கு அர்த்தம். இப்போ ஆரோன் மண்டையே கடவுளோடு இல்லைன்னா சொல்கிறது யாராக இருக்கும்? கதை தான் ஓடிக்கிட்டு இருக்கும். கடவுளுடைய வார்த்தையே கிடைக்காது. இது ரொம்ப முக்கியம். அப்போ நாங்கள் பலவீனர்கள், நாம் எல்லாரும் பலவீனர்கள் என்று அறிந்து கொள்ளணும். அதனால அவன் தன்னை பரிசுத்தப்படுத்தணும். வாசிங்க பாப்போம். 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரம். அல்லதான் நல்ல தெளிவான விளக்கம் இருக்கு. 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பாப்போம். நல்ல நிறுத்தி படிக்கணும். அழைக்கப்பட்டாச்சு. என்ன அழகா எழுதியிருக்கா பாருங்க பைபிளை. இப்போ அது பரிசுத்தமான ஸ்தலம். அது பரிசுத்தமான ஸ்தலம். சரியா? என்ன சொல்றா? அவன் குமாரரும் பரிசுத்தத்திற்கு பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் பரிசுத்தமாய் காக்கிறதற்கும். ரீட் யுவர் பைபிள். எவ்வளவு தெளிவா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒரு ஐயர் விபச்சாரம் பண்ணிட்டு உள்ள போய் விபச்சாரம் பண்ணாதன்னு சொல்றானா, நீ அதை தீட்டுப்படுத்துற. என்ன அழகா எழுதியிருக்காங்க. என்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக தூபம். நீ பரிசுத்தம் இல்லாம தூபம் காட்டக்கூடாது. அடுத்து அவருக்கு ஆராதனை செய்கிறதற்கும். எதற்கு பிரித்து வைக்கப்பட்டாங்க? எங்களை எதுக்கு பிரிச்சு எடுத்தாரு? என்னால பரிசுத்த ஸ்தலம் தீட்டுப்படுத்தக்கூடாது. யோசிச்சு பாருங்க. சபையில் நடக்கிற அட்டூழியம். என்னையால பரிசுத்த ஸ்தலம் தீட்டுப்படக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். இது ஒரு காலம் சபைகளில் இருந்துச்சு, தெளிவா இருந்துச்சு, ரொம்ப கண்டிப்பா இருந்தாங்க அந்த காலத்தில் உள்ள பெரியவர்கள்லாம். ஆலயம்னா அவ்வளோ
ஆலயத்தினுடைய பரிசுத்தத்தை கெடுக்க கூடாது அப்படின்னு விரும்பினாங்க. ஆனா இன்னைக்கு எதையுமே காணல, எதையுமே காணல. ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. ஆரோன் ஏன் தன்னை பரிசுத்தப்படுத்திட்டு உள்ள போகணும்னா, நீ பரிசுத்தப்படுத்தாம உள்ள போனா அந்த ஸ்தலம் தீட்டுப்படும் எழுதியிருக்கிறாரு. நான் எழுதல. அது அவ்வளவு முக்கியமான இடம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவ்வளவு முக்கியமான இடம். இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு நம்மால் ஒரு வசனம் சொல்லுவான், கையால் கட்டின இடத்தில் ஆண்டவர். கையால் கட்டின இடத்துக்கு ஏன் காணிக்க வாங்குற? ஆண்டவருக்குன்னு கொடுத்தாச்சியா. அந்த இடத்துல பரிசுத்தம் தான் முக்கியம். என்ன, பரிசுத்தம் இல்லாமல் நீங்கள் நிற்கவே முடியாது. 93ஆம் சங்கீதத்துக்கு எடுங்க. நிறைய நேரம் பைபிளுக்குள்ளே நுழையே மாட்டேங்கும். 93ஆம் சங்கீதத்தை எடுங்க. என்ன அழகாக எழுதியிருக்கு பாருங்க, ரொம்ப அழகாக. பரிசுத்தத்தை பற்றி பைபிளில் எழுதியிருக்கிற காரியம்லாம் ரொம்ப ஆழமாக இருக்கும். பரிசுத்த ஸ்தலம் என்பது மிக முக்கியமானது. நம்ம இன்னைக்கு இதை விட்டுட்டோம். சரியா? நிறைய வர வாசிங்க பார்ப்போம். 5ஆம் வசனத்தை வாசிங்க. எது ஆண்டவருக்கு அலங்காரம்? நித்திய நாளாக ஆலயத்தின் அலங்காரம் எது? நம்ம போடுற கலர் பல்பு இல்லை, நம்ம போடுற டெக்கரேஷன் இல்லை. கிறிஸ்மஸுக்கு வைக்கிற, கிறிஸ்மஸுக்கு நல்லா என்ன பண்ணியிருக்கோம், பூலாம் வைக்கிறோம். எங்களுக்கு உள்ள நல்லா இருக்கும். இந்த கிறிஸ்மஸ் டைம்லாம் நல்லா கப்ப 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 கப்பான்னு வாட வரும். நான் ரொம்ப விரும்புகிறது இந்த கிறிஸ்மஸ் புது வருஷத்துக்கு அந்த பூ வைக்கும்போது என்னை அறியாமல் உட்காந்து அப்படி ஷா என்ன நல்லா இருக்குடா அப்படின்னு நினைப்பேன். ரொம்பவே ரொம்ப நல்லா இருக்கும். அது அந்த வாடை அழகாக வரும். என்ன, அது புரியாமல் இருக்கிறவங்களுக்கு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, உனக்கு இருக்கிற ஆலயத்தில் பரிசுத்தத்தை ஆசாரியன் கெடுத்துருவான். ஏன்னா அவன் தப்பு பண்ணிட்டு உள்ள போனான்னா அங்க இருக்கிற கடவுளுடைய சன்னிதானத்தை அவன் பரிசுத்தமாக்கல, அசுத்தமாக்குறான். இதுல பெரிய வைத்தறிச்சல் என்னன்னா, இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லைன்னு சொன்னவனும் பீடி படிச்சிருக்கான். இப்ப இருக்கிற தொல்லை என்ன தெரியுமா, இந்த மதுரை பைபிள் காலேஜ், எல்லா பைபிள் காலேஜுக்குள்ளையும் நான் பார்க்க படிக்க எதுக்கு வந்திருக்கானா, ஏசு கடவுள் இல்லைன்றான். பின்ன எதுக்கு உள்ள போறான்? இவனும் பீடி படிச்சிருக்கான், டிடி படிச்சிருக்கான், ஐயர்ன்றான். நான் கேட்கிறேன், இயேசுவே விசுவாசிக்கிறது அவர் உனக்கு என்ன உள்ள வேலை? இல்லை அது தொழில்னே, அது ஒரு தொழில். பைபிள் என்ன சொல்லியிருக்கு? பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தாத. என்ன, எப்படி எசேக்கியேல் 43ஆம் அதிகாரத்துக்கு எடுங்க. 43ஆம் அதிகாரத்தை எடுங்க. 43ஆம் அதிகாரத்தை எடுங்க. 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால், மலை உச்சியின் மேல் சுற்றிலும் அது எல்லையெங்கும், அங்க ரொம்ப லேசா எழுதல, மிகவும் பரிசுத்தம் எழுதுறான். சுற்றிலும் பரிசுத்தம் இருக்கணும். யோசிங்க, இருக்கா இருக்கா இல்லையா? ஹோலி சிட்டின்னு இந்தியாவில் சில இடம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? டேராடூன், ஹரித்வார் அப்படின்னு நீங்கள் போனீங்களா, மேலே இருக்குது, இமயமலையில் மேலே இருக்குது. அங்கே நீங்கள் போனீங்கன்னா சிக்கன் கிடைக்காது, மட்டன் கிடைக்காது. ஆனால் வெளிநாட்டு நடிகைகள் நிர்வாணமாக படுத்திருப்பாளுவாங்க. நான் என் கங்கநதி ஓரத்தில் படுத்திருப்பாள், சட்டியை மட்டும் போட்டு படுத்திருக்காள். அங்கே பட்டச்சாராயத்திலிருந்து எல்லாம் கிடைக்கும். ஆனால் எது கொண்டு போயிடக்கூடாது? சிக்கனும் மட்டனும் கொண்டு போயிடக்கூடாது, தீட்டாயிரும். அவன் எப்படி படிச்சு வச்சிருக்கான் பாரு. ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் நீங்க பார்க்கலாம். பரிசுத்தம் என்றால் என்ன? லைஃபை சுத்தமா வச்சுக்கிடுறது. இதுக்கு தான் ஆண்டவர் ஆரோனையும் பலவீனன்னு ஏன் சொன்னார் தெரியுமா? நீ பலவீன, துணிஞ்சு உள்ள வராத, துணிஞ்சு உள்ள வராத. 19ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் தாவீது அதான் எழுதினான், துணிகரமான பாவங்களுக்கு அடியனை விலைக்கு காரும் அவைகளை ஆண்டு கொள்ள ஒட்டாது. நீ 10 நாள் சும்மா போயிட்டு வந்துட்டேன்னா, பிடியை படிச்சுட்டு டிடியை படிச்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் நாங்கள் குடிச்சிட்டு போவோம், நீ உள்ள போனேன்னா உனக்கு துணிவு வந்துடும் இருக்கு.
துணிகரமான பாவத்துக்கு உமது அடியனை விலக்கி காரும் அவைகள் என்னை ஆண்டு. நீ விலகலன்னா உன்னை ஒரு நாள் அது ஆண்டு கொள்ளும். எத்தனை போதகர் குடிக்கான் கேட்டா அதுல என்ன பாவம் இருக்கு? கேவலமா இல்ல? ஓ மூலமா பரிசுத்த ஸ்தலம் தீட்டுப்பட இடம் கொடுக்காத. என்ன இந்த பரிசுத்தத்துக்கான முக்கியத்தை நம்ம இன்னும் படிக்கலைங்க. பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தத்துக்கான முக்கியத்தை படிக்க மாட்டேங்கும். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை திருப்புங்க, 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை திருப்புங்க, 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. பரிசுத்தத்துக்கான ஒரு விளக்கம் சொல்றேன். நம்ம போதகர்கள் அதை ரொம்ப ஆழமா படிக்கணும். 22ஆம் வசனம், 23ஆம் வசனம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாரு? நேபுகாத்நேச்சார் வந்து எருசலேம் ஆலயத்தில் உள்ள எல்லா ஆல்டருக்குள்ள பொற்பாத்திரங்களை வச்சுதான் அந்த காலத்தில் பலி செலுத்தி திராட்சை ரசத்தை கொடுத்தாங்க, பலி செலுத்தினாங்க. அந்த பாத்திரத்தில் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். யாரு? நேபுகாத்நேச்சார் எடுத்துட்டு போயிட்டான். எடுத்து கொண்டு போய் அங்கே ஒரு செல்ஃபில் அடுக்கி வச்சுட்டான். எப்போ இதை யூஸ் பண்ணாதீங்க, இது வந்து எங்க உள்ளது? எருசலேம் ஆலயத்தில் உள்ள பரிசுத்தமான ஆலயத்திலேருந்து எடுத்து வந்தது, இதை நாம பயன்படுத்தக்கூடாதுன்னு பயந்து உள்ள வச்சுட்டான். அவன் மகன் உள்ள வந்தான். யாரு? பெல்ஷத்சார் உள்ள வந்துட்டான். அந்த ஆள் வந்தான், நல்லா தண்ணியை போட்டான். பொண்டாட்டி வைப்பாட்டியோட சேர்ந்து அதில் குடிக்கான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாசிங்க பார்ப்போம். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பரலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தாம நீ ஒரு கிங்னு உன்னை உயர்த்துறா. என்ன உயர்த்துறா? என்ன உயர்த்துறா? இது ஒரு சாதாரண பாத்திரம். நாங்க யுத்தம் பண்ணி ஜெயிச்சு கொண்டு வந்த பாத்திரம். அவன் அப்பாவுக்கு தெரியும் இது பரிசுத்தமான பாத்திரம். கடவுள் வானத்தை பூமியை உண்டாக்கின யெகோவா தேவனுடைய பாத்திரம் அவனுக்கு தெரியும். இவனுக்கு தெரியல. வாசிங்க, நல்ல பைபிளை படிச்சுக்கோங்க. என்ன அழகா எழுதி வச்சிருக்கு. வைப்பாட்டிகளும் நம்ம நல்லா அறிந்து கொள்ளணும். ஐயர்வாள் தொழிலுக்கு வரமுனால நம்ம படித்துக் கொள்ள வேண்டிய பாடம் இந்த வசனத்தில் இருக்கு. தமது கையில் என் சுவாசத்தை நினைச்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். என் உயிர் அவர் கையில் இருக்கு. என் வழிகளுக்கெல்லாம் யாரு அதிகாரி? அவர் தான். அவ்வளவுதான். ஆண்டவரை இகழ்ந்துட்டு என்ன யெகோவா பெரிய கடவுளா, அவர் பாத்திரத்தில் நாங்க எல்லாரும் குடிப்போம் அதை தீட்டாக்கி விட்டு அவங்க கடவுளை புகழ்றான். அவன் வணங்குற கடவுளை புகழ்றான். என்ன நடந்துச்சு? வானத்திலிருந்து ஒரு கையுறுப்பு இறங்கி வந்துச்சு. இது ஒன்றும் கதை இல்லை, நடந்தது, சரித்திரத்தில் இருக்கு. மெனே மெனே தெக்கேல் உப்பார்சீன். அப்போ பலவீனமான மனுஷன் பயம் இருக்கணும். பலவீனமான குருவானவருக்கு பயம் இருக்கணும். பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்த கூடாதுங்கிற பயம் இருக்கணும். இன்னைக்கு கடுகளவு இல்லை, காட்டுகளவு இல்லை. ஏதோ ஒரு வீட்டுக்கு வந்த மாதிரி வந்துட்டு கோயிலில் முடிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் பார்த்துக்கிடுவார். ஆண்டவர் கிருபை உள்ளவர். ஆண்டவர் கிருபை உள்ளவர் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. எதுக்கு பெல்ஷத்சாரை போய் கொல்லணும்? கிருபை உள்ளவர் விட்டுருக்க வேண்டியதானே? உனக்கு வார்னிங்காக அது எழுதி வச்சிருக்கு. எதுக்கு எழுதி வச்சிருக்குன்னு தெரியாதுன்னு நிறைய பேர் நினைக்காங்க. பழைய ஏற்பாடு எதுக்கு? புதிய ஏற்பாட்டில் தான் ஆண்டவர் கிருபையை தந்துட்டார. பழைய ஏற்பாடு எதுக்கு இப்படின்னு சொல்கிற ஆட்கள் நான் இப்போ பார்த்துட்டு வரேன். என்ன நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம். வாசிக்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க. எதுக்கு எழுதி வச்சிருக்க நம்ம எழுதுறான் பாருங்க. 1 கொரிந்தியர் 10:11 வாசிக்க. உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. ஓல்ட் டெஸ்டமென்ட் எதுக்கு தெரியுமா? ஓல்ட் டெஸ்டமென்ட் உலகத்தின் முடிவு காலத்துக்கு வார்னிங். வார்னிங். நல்லா புரிஞ்சுக்கிடும். நாம் நிறைய நேரம் தப்பு பண்ண ஆரம்பிச்சு துணிஞ்சிட்டோம். எங்களை போல துணிஞ்சவங்க யாருமே கிடையாது. நான் பார்த்த அளவில், நான் ஊழியக்காரன், நான் பார்க்குறேன்ல,
இந்த போதகர்கள் ஊழியக்காரன மாதிரி பொய் சொல்றவன் உலகத்திலே கிடையாது. அரசியல் வாட கூட அவனோட பொறையாதான் போய் சொல்லுதான். அவனுக்காவது கொஞ்சம் கடவுள் பயம் இருக்கு, மக்கள் பயம் இருக்கு. அடுத்த நேரம் போன செருப்பு கழித்து அடிப்பான். இவன் சொல்ல இல்லாத பேரெல்லாம் சொல்றான். குளோரின்றான், என்னதுக்கா மல்லிகான்றான். அது டிவியில் உட்காந்து சொல்லுதான். ஒரு நாளைக்கு 1.5 கோடி பேர் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் அங்கே உட்காந்து டிவி ஸ்டேஷனில் நான் வந்து டிவி ஸ்டேஷனில் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அங்கே ஒருத்தரும் உள்ள வர மாட்டான். நாங்கள் மட்டும் தான் என்ன செய்யணும், உள்ளே நின்று பிரசங்கம் பண்ணணும். ஒரு 20 நிமிஷம் பிரசங்கம் பண்ணோம்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் படம் மட்டும் அங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதை நாங்கள் பார்க்கக்கூடாது. மைக்கை பார்த்தா பிரசங்கம் பண்ணணும். அவங்க சொல்லுவாங்க அங்கே பார்த்துடக்கூடாதுன்றாங்க. அங்கே மைக் ஆனால் அங்கே பார்த்தா அவனுக்கு தெரிஞ்சிடும், உடனே சத்தம் போடுவான். அங்கே பார்க்காதீங்க, நீங்கள் மக்களை தான் பார்க்கணுமா என்ன. அங்கே உள்ளே நின்றுக்கிட்டு என்ன சொல்லுதான், மல்லிகா அப்படின்றா. எந்த மல்லிகா தெரியாது. பொய் சொல்றதுக்கு அளவே இல்லை. நம்மளும் அதை கேட்டுட்டு அல்லேலூயா அல்லேலூயான்னு இப்படியே சத்தம்ட்டு அழகும். என்ன பரிசுத்தத்தை தீட்டுப்படுத்துகிற கூட்டம் வந்துருச்சு. இப்போ எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துக்கு வரேன். இதை செய்யறதுக்கு ஆண்டவர் அங்கே ஒரு வேர்டு சொல்றாரு பாருங்க. அதை தான் முதல்ல சொன்னேன். ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுத்துகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொண்டு வராரு அட்டகாசமா. அதில் ஏதோ அழுதிருக்காரு அப்படின்னா, அந்தபடி கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராய் இருப்பதற்கு தன்னை உயர்த்தவில்லை. எனக்கு நான் வந்து ஐயரோளா வந்துருவேன்னு சொல்லல, நான் பிஷப்பா வந்துருவேன்னு சொல்லல. பைபிள் அழகா எழுதிருக்கு. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரை பத்தி ஏற்கனவே எழுதிட்டான். எங்க இருக்கு இந்த வசனம்? எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம். தெரியாது. அது தெரிஞ்ச நம்ம அப்படி இருக்கோம். 2ஆம் சங்கீதத்தில் இருக்கு. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை. இந்த 2ஆம் சங்கீதம் மேசியாவின் சங்கீதம்னு பேரு. மேசியாவின் சங்கீதம், கிறிஸ்து வர்றதுக்கான சங்கீதம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெளிப்படுத்தினவர் தான் அவரை உயர்த்தினார். அழைக்கப்பட்டதுன்னா என்ன, காலிங்னா என்ன, உனக்குள்ள உணர்வு இருக்கணும். ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுக்கணும். வேலை இல்லைன்னு சொல்லி பீடி படிச்சுட்டு கோயிலுக்கு வரக்கூடாது. அது பைபிள் படி தப்பு. இன்னைக்கு என்ன ஆகி போச்சு, உலகத்திலே நல்ல வேலை இது போதகர் வேலை. ஏன்னா அவனுக்கு வேலை, பொண்டாடிக்கு வேலை, சம்பளம் எல்லாம் கிடைச்சிருந்து உள்ள வந்துருதான். திருச்சபை நாசமா போச்சு. ஓப்பனா சொல்றேன். ரொம்ப அழகாக எழுதி வச்சிருக்கிறார். என்ன யோசித்து பாருங்க. இப்போ என்ன செய்யணும்? 2 காரியத்தை மட்டும் சொல்றேன். இப்போ நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் படிக்கணும். முதல்ல எனக்கா நான் ஒழுங்கா ஜெபம் பண்ணணும். எனக்குள்ள பயபக்தி இருக்கணும். பக்தி இருக்கக்கூடாது. பக்தி எல்லார்ட்டையும் இருக்கு. அங்க என்ன சொல்லியிருக்கு? பயபக்தி. பயபக்தின்னு என்ன அர்த்தம்? பயத்துக்கு பிறகுதான் பக்தி வரணும். இந்த ஆலயத்துக்குள்ள ஐயர்வாள் வரும்போதே பயம் இருக்கணும். நான் கடவுளுடைய சன்னிதானத்துக்கு போறேங்கிற பயம் எனக்கு முதல்ல இருக்கணும். அதான் எழுதுறான். அதுக்காக நான் என்ன செய்யணும்? கண்ணீரோட ஜெபம் பண்ணணும். ஏன்னா எனக்கு அங்க சரியில்லைன்னா மரணம் வந்துடும். தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளோரை நோக்கி. யாராவது கொண்டிருக்காரா? திரும்ப யாராவது கொண்டிருக்காரா? அது தெரியாது. கொண்டிருக்காரா? யாராவது ஆல்டருக்குள்ள யாராவது கொண்டிருக்காரா? லேவியராகமா, லேவியர், அதை ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். 10ஆம் அதிகாரம் லேவியராமத்துக்கு வாங்க. லேவியராகமும் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எல்லாரும் எடுத்துக்கோங்க. 1ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தங்களுக்கு அங்க வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப அங்க என்ன எரிஞ்சுக்கிட்டு இருக்கு? அங்க உள்ள என்ன எரிஞ்சுக்கிட்டு இருக்கு? ஒரு 4 லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது என்னது? மெழுகுத்திரி. இது எங்க எரிய ஆரம்பிச்சது?
உடன்படிக்கை பெட்டி உள்ள கிருபாசனத்துக்குள்ள எப்பவுமே எண்ணெய் எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். திரிய எண்ணெய் இடிச்சு புனிஞ்சு ஆசாரியன் எரிய வச்சுக்கிட்டே இருக்கணும். வெளியிருந்து வர்ற ஆசாரியன் உள்ள போய் தான் அந்த அக்னியை எடுத்து அதைத்தான் ஊதி பெருசாக்கி கட்டையில ஊதி அந்த அந்த அக்னியை வச்சு தான் என்ன செய்யணும், பலி செலுத்தணும். நம்மால் 2 பேர் என்ன பண்ணான் தெரியுமா, வீட்டில இருந்து வரும்போது எதை தூக்கிட்டு வந்துட்டான், இங்க உள்ள வந்து பத்த வச்சு அந்த அதை ஊதி பெருசாக்குறதுக்கு கறி வலிச்சு போய் வீட்டில இருந்து எதை தூக்கிட்டு வந்துட்டான், அக்னியை தூக்கிட்டு வந்துட்டான். உள்ள வந்து தான் அக்னியை பத்த வைக்கணும். ஏன்னா அதுக்கு பேர் பரிசுத்த அக்னி. வெளியே இருந்து நீ கொண்டுறக்கூடாது. அக்னியில பாவம் இல்லை, ஆனா கொண்டு வர்ற இடம் ஜாக்கிர. நான் இதை விளக்குனா உங்களுக்கு கோவம் வரும். நான் இப்ப அதை சொல்ல விரும்பல. நிறைய பேர் கோவப்படுவாங்க. இந்த வசனத்தினுடைய ஆழம் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் திரும்ப திரும்ப சொல்றது, பார்க்க லேசா தருது. ஏன் ஆண்டவர் கொன்னார்னு நிறைய பேருக்கு தெரியாது. அக்னியை எங்க இருந்து கொண்டு வரலாம், அதுல பாவம் கிடையாது. ஆனா கொண்டு வர்ற இடம் மிக முக்கியமானது. அந்நிய அக்னின்னு கொண்டு வரான். இப்ப நீங்க பாத்துக்கோங்க, அங்க வந்து சேரதுக்கு பதிலா இவன் 2 பேரும் வெளியே இருந்து அக்னியை கொண்டு வந்து பலிபீடத்துல பத்த வச்சான். என்ன நடந்துச்சு வாசிக்க பாப்போம். என்னது, கர்த்தருடைய சன்னதியில் செத்தார்கள். எவ்வளவு கடுமையான கடவுள் அவரு. அதைத்தான் எழுதியிருக்கு. எபிரேயர் 5:7 அதான். உன்னை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவருக்கு. ஆண்டவரே, ஆல்டருக்குள்ள போறேன், நான் தகுதி இல்லை, என்னை காத்து கொள்ளும். அந்த ஆல்டருக்குள்ள தான் உசியா போனான். நான் பலி செலுத்துவேன்னா. உசியா ராஜா தெரியுமா உங்களுக்கு? அவன் அழைக்கப்படல. அழைக்கப்படாம நான் ராஜா உள்ள போவேன்னா என்னாச்சு, நெற்றியில குஷ்டரோகம் விழுந்தது. ஆல்டருக்குள்ள வச்சா விழுந்துட்டு. படிக்கணுங்க பைபிள்ல. வருங்காலத்தில் நம்ம சர்ச்சுக்குள்ள இருக்கிற பயபக்தியை முதல்ல சொல்லி கொடுக்கணும். எதுக்கு அந்த காலத்தில் நாங்களாம் இதுக்கு மேலே வர்றதுக்கு அவ்வளோ யோசிப்போம். நின்று போ அப்படிம்பாங்க. விக்கிரகம் கிடையாது, அங்கே ஒருத்தர் இருக்கிறார். இப்போ கடைசியாக சொல்கிறேன். அடுத்து அவர் என்ன பண்ணுறாரு, இந்த 8ஆம் வசனத்தில் அவர் குமாரனாக இருந்தும் இங்கே அவர் 2 அழைப்பில் இருக்கிறார். ஒன்று ஊழியக்காரர், இன்னொன்று பிரதான ஆசாரியன். 2ஐயும் அவர் கொண்டு வரணும் தான் ஊழியத்தில் 3 வருஷத்துல. இதுக்கு அவர் என்ன பண்றாரு, பாடுபடுறார். புரியுதா? அவர் தண்டனையை சொல்லிட்டு போயிடலாம், 5 நிமிஷத்துல தீர்க்கதரிசியா முடிஞ்சு போயிடும். அதையும் செய்ய முடியல, அவரால் தண்டிக்கவும் முடியல, ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியல. இயேசு கிறிஸ்து செய்த மகிமையான ஊழியம் என்ன தெரியுமா, இந்த உலகத்தில் அழுதாரு முதல்ல. ஏன்னா எருசலேமை சபிக்க முன்னால் அவர் என்ன செய்தார் தெரியுமா, எருசலேமை பார்த்து, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளும் வண்ணமா போல உன்னை எத்தனையோ முறை சேர்க்க ஆசையா இருந்தேன், உனக்கோ மனது இல்லாம போயிட்டுன்னு நடு ரோட்ல அழுகுறாரு. பிரதான ஆசாரியனா இருந்தும் பட்ட பாடுகளினால என்ன பாடுபட்டாரு, 5 நிமிஷத்துல அழிஞ்சு போன்னு சொல்லிடலாம், செய்யல. கீழ்ப்படிதல். பிதா சொன்னார், இவங்களுக்கா கடைசியா ஜெபம் பண்ணு. சிலுவையில் பிதாவை இவர்களுக்கு மன்னியும், அறியாமல் செய்கிறார்கள் என்று ஜெபம் பண்ணு. தன்னை பிரதான ஆசாரியராய் சிலுவையிலே காண்பித்தார். அங்க கடவுளை காமிக்கல, பிரதான ஆசாரியராய் காண்பித்தார். 2 நிலையில தான் அவர் இருக்கிறார். சகரியா 6ஆம் அதிகாரத்தில் இருக்கு, அதுக்கு விளக்கம். அந்த ஒண்ணே வேணா வாசிட்டு முடிச்சிடும். சகரியா 6ஆம் அதிகாரத்தை எடுங்க. அவர் எப்படி இருக்கிறார் ஆலயத்துக்குள்ள அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. என்ன, சகரியா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் யார்? வாசிங்க யாராவது 12ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும். இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை என்னப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளை தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். என்ன அழகா எழுதியிருக்கு பாருங்க. அவர் தமது மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து, இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் கிங். என்னங்க, முதல்ல எப்படி இருப்பாரு, ஆளுகை செய்வாரு. 2வது எப்படி இருப்பாரு,
ஆசாரியராயிருப்பார். இந்த ரெண்டும் அவர்கிட்ட இருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். இந்த ரெண்டு இருந்தாதான் சமாதானம். என்னையா ரெண்டும்? ஆண்டவர்கிட்ட வந்து இப்ப 2 பேர் ஜெபம் பண்றாங்க, சண்டை போட்டுட்டு யாரு நியாயமா இருக்கான்னு கிங்கா வெளிப்படுவாரா, பிரதான ஆசாரியனா வெளிப்படுவாரா? அங்கதான் பிரச்சனை இருக்கு. அவர் எப்படி வெளிப்படுறாரோ அங்க சமாதானம் வந்துடும். கிங்கா வெளிப்பட்டாலும் சமாதானம் தான், பிரதான ஆசாரியனா வெளிப்பட்டாலும் எப்படி வெளிப்படுறாரோ அதுல சமாதானம் வந்துடும். அதான் ஆண்டவர் எழுதியிருக்கிறார். இதுதாங்க அருள் பொழிவு. அருள் பொழிவுன்னா என்ன? இவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப நம்ம யோசிப்போம், எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கும். ஆண்டவர் நம்ம நேசிக்கிறார். சரியா? ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆலயம்னு வரும்போது ரொம்ப கவனமா வாங்க. ஆலயம் விளையாட்டு கிடையாது. ஆலயம் வந்து ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் கவனித்து கொண்டிருக்கிறவர். அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறதோட இமைகள் சோதித்து அறிகிறதுன்னு எழுதியிருக்கு சங்கீதம் 11:4 ஆபகுக்கு 2:20. அதனால் இங்கே வந்தீங்களா ரொம்ப கவனமாக இருங்க. ஆண்டவர் மிகுந்த கவனம் உள்ளவர், மிகுந்த கவனம் உள்ளவர். அவர் எந்த வார்த்தையும் அவர் காது கேட்காம இருக்காது. மிக நேர்த்தியாய் 2 விதமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறதுனால தான் நம்ம பிழைச்சோம். ராஜாவாகவும் பிரதான ஆசாரியராகவும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். எது மேலோங்கி நிற்கு தெரியுமா? அதைத்தான் சொல்றாங்க. மேலோங்கி நிற்கிறது என்னது அப்படின்னு எழுதுறாங்க, அன்பு. பிரதான ஆசாரியனுடைய கேரக்டர்ல மிகுந்து இருக்கிறது அன்பு. அந்த அன்பை மேலோங்கி இருக்கிறதுனால தான் நம்மளோட ஒரு உயிரோடு இருக்கிறார். முதலாவது வரும்போது ரகசியமாறார். அன்பின் வெளிப்பாடு என்ன தெரியுமா? வானத்திலிருந்து இயேசு வரப்போறார். முதல்ல வரும்போது எப்படி வரப்போறாரு? ரகசியமாக வரப்போறார். சபையை பூரா எடுத்துக்கிடுவார். இது வரைக்கும் எனக்கா நீ கஷ்டப்பட்டால, இமை பொழுதுல எல்லாரும் மேலே வந்துருன்னு எடுத்துக்கிடுவார். அவ்வளோதான். அதான் அன்பு. அதுக்கப்புறம் பூமியில் 7 வருஷம் நீங்கள் குடியிருக்கணும். நோ லவ். ஆண்டவர்கிட்ட அன்பே இருக்காது. ஆண்டவர்கிட்ட அன்பே இருக்காது. அந்தி கிறிஸ்து கையில் இந்த உலகத்தை கொடுத்துருவார். கிங்காக தான் வெளிப்படுவார். அதுக்கு பிறகு நீங்கள் வெளிப்படுத்தல படித்து பார்த்துக்கோங்க. என்ன வெளிப்படுத்தல படித்து பார்த்துக்கோங்க. கிங்கா மட்டும்தான் அவர் இருப்பார். அருள் பொழிவு பெற்றவர் யார்? அன்பின் பூரணர். அருள் பொழிவு பெற்றவர் யார்? கிங். ரெண்டும் ஒரு குருவானவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எச்சரிக்கவும் செய்யணும், அவங்களுக்கு ஜோமனவும் செய்யணும். இதுதான் போதகருடைய பணி. கண்களை மூடுவோமா, தலை தாழ்த்துவோமா, ஆண்டோட ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நாங்கள் கவனமாக இருக்க எனக்கும் எங்களுக்கு பலம் தரும். எங்களுக்காக நீங்கள் ரொம்ப ஜெபம் பண்ணணும். கடைசி காலத்தில் கிருபை நிறைந்த ஆண்டவரே, நல்ல ஒரு வேத விளக்கத்தை கற்று தந்தீர். நாங்கள் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று எழுதி கொடுத்திருக்கிறீர். அதில் நாங்கள் வழி விலகாதபடி என்னையும் எங்களை போன்ற ஊழியர்களையும் பாதுகாத்து கொள்ளும். நாங்கள் எந்த விதத்திலும் பரிசுத்தமான தேவ ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிறவர்களாய், தீட்டோடு ஆலயத்துக்குள்ளே வராதபடி பரிசுத்தத்தை, உமக்கு பயப்படும் பயத்தை, மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளோர் நோக்கி பயபக்தியோடு ஜெபம் பண்ணிவிட்டு ஆலயத்துக்குள்ளே வர உதவி செய்யும். எங்கள் திருச்சபையில் என்னையும் இந்த ஆலயத்தில் எத்தனை ஆண்டு காலம் வந்து போதகர்களாக இருக்கிற யாராக இருந்தாலும் பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிற அளவுக்கு பணியை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.